நானும் களத்துல இருக்கிறேன். எந்த களம் எங்க இருக்குது? களம் முதல்ல எங்க இருக்குது? இவரு களத்துல இருக்காரு. களம் எங்க இருக்குது? இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய கைது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விஜய். திரும்பவும் சொல்லுங்க. இன்னைக்கு திரும்பவும் சொல்லுங்க. இன்னைக்குதான் இன்னைக்குதான் கைது எப்ப நடந்தது? பயம் விஜய்க்கு. எவனையாவது அனுப்பிவிட்டு எதையாவது உளறிட்டான்னா நாங்க வந்து அரசியலுக்காக நீட் ஒழிப்பை பயன்படுத்த மாட்டோம். உங்களை மாதிரி கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், இதுக்கு வந்து முடிவு எடுப்பேன் அப்படின்னு அவர் பேசினார்ல, அது மேடை. அது அவங்க வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனா? சட்டப்படி நாங்க என்ன பண்ணுவீங்க? மேற்கொள்றோம். என்ன பண்ணுவீங்க? சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலை கொண்டு வரோம். எப்படி கொண்டு வருவீங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில எப்படி செட்டிங் பண்ண அறிவுக்கு மட்டும் தான் ஆதரவு இறங்கி வருவாரா? வெளியே முதலமைச்சர் அவர் பார்க்க முடியல. ஏன் முதலமைச்சர் பார்த்தாரு அறிவு? யார் அப்ப வெளியே வந்து விட்டுட்டு போனாரு? அவர் யாரு? அதை ஒரிஜினலா வந்து விட்டுட்டு போனாரு. அதோட தான் சொல்றேன். பாலநிலம் எங்க இருக்குது? கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்குள்ள இருக்குது. கம்யூனிஸ்ட் யார் கூட்டணி இருக்குதா? போலாமா இல்லையா? அமைச்சர்கள் அங்க போயிட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லு. உன்னால முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராகவும் வினாத்தாள் கசிவு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அது டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு டெல்லியே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக மெட்ரோ நிலையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. காவல்துறையினுடைய லத்தி சார்ஜ் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. பெல்லட் குண்டுகளால மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா லத்தி சார்ஜ்லயே ஆணிகள் அதுல பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, பெண்களும் கொடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அந்த போராட்டத்தில் அப்படிலாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய அளவுல கிடையாது, உலக அளவுலையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. திமுக இதை எப்படி பார்க்குது, எப்படி அணுகுது? இப்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் தலைமையிலே அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. இதற்கு முன்னால் சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்தபோது போய் சந்தித்து அதே மேடையில் திமுக என்ன நினைக்கிறது என்பதை பேசிவிட்டே வந்தாகிவிட்டது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் நம்பிக்கை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய கண்டனத்தை விலாவரியாக ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார். உள்ளபடியே இந்த தேசத்தின் ஒரு பிரஜையாக, திமுகனா இங்கே கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன், திமுக எப்படி பார்க்குது அப்படின்னு. இப்போ ஒரு திமுகவின் அடிப்படை உறுப்பினராக, இந்திய தேசத்தின் ஒரு அடிப்படை பிரஜையாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றோம் அப்படிங்கிற மாதிரி, மெட்ரோவை க்ளோஸ் பண்ணுறோம், அவங்கள அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு நடந்திருப்பது இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி. சூரியகாந்த் வந்து காக்ரோச் மாதிரி உட்காந்துட்டு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதே ஒரு கட்சி பேராக யூஸ் பண்ணி வந்துட்டாங்க இளைஞர்கள். அப்போது இளைஞர்கள் எவ்வளோ எழுச்சியாக இருக்கிறார்கள் என்பதையும், பாஜக ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி தான், அதை ஒழிப்பதற்கு காங்கிரஸ் இடத்திலே வலு இல்லை, அதனால் இளைஞர்கள் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை செய்யணும் என்று திரண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இதை திசை திருப்புவதற்காக, இந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காக வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய அதே வேளையில், திமுக எப்படி பார்க்கிறதுன்னு கேட்டீங்க இல்லையா, அதே வேளையில் இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைத்து இதை திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தி நேற்று ஒரு நாடகத்தை நடத்தினார். அவர் காவல்துறையால தாக்கப்பட்டிருக்காரு, அவர் வந்து அடக்குமுறைக்குள்ளாகி இருக்காரு, டீடைன் செய்யப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நடத்துற போராட்டத்திலே கலந்துக்க வேண்டியது தானே, இவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? இவருக்கு அவரும் அப்படி ஒன்றும் பிஸி இல்லையே ஒன்றும் எதிர்கட்சி தலைவருக்கு. இவர் போக வேண்டியது தானே. அங்கே போய் நாட்டில் நடக்குது, நாட்டுடைய தலைநகரத்தில் நடக்குது. தன்னுடைய டெல்லி பிரதிநிதிகளை திமுக அனுப்பி உடனடியாக தன்னுடைய ஆதரவை நல்குகிறது. வன்முறை நடந்தால் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறார். இன்னைக்கு முதற்கொண்டு போய் நிற்கிறோம், களத்துக்கு போகணும்னு பார்க்குறோம், முயற்சி எடுக்கிறோம். அதை விட்டுட்டு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அனுப்புறது, இவர் தனியாக போய் இது என்ன செயலாக நீங்கள் பார்க்குறீங்க? நேற்று எதுக்காக இவர் போனார் திடீர்னு? பிரதமர் வீட்டுக்கு வெளியே உட்காந்து நின்றாரு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுதா? எதுக்கு போனார் இவர்? நானும் களத்துல இருக்கிறேன். எந்த களம் எங்க இருக்குது? களம் முதல்ல எங்க இருக்குது? இவரு களத்துல இருக்காரு. களம் எங்க இருக்குது? களம் ஜந்தர் மந்தர்ல இருக்குது இல்லையா? இவரை நம்பவில்லை மக்கள். எதிர்கால இந்திய இளைஞர்களுக்கு காங்கிரசின் மீது பொய்த்து போன நம்பிக்கை. சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு தொட்டா திருப்பி அடிப்போம் என்று சொன்னார்.
எங்க அண்ணன் வந்திருக்காருடா பாடுறா அப்படிங்கிற மாதிரி தூக்கி சாணியை தூக்கி என்ன இப்படி நாருது அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் வந்து தொட்டா திருப்பி அடி பண்ணாரு. ராகுல் காந்தியை தொட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. என்ன? எனவே ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இது ஒரு நீங்க பண்ற காங்கிரஸ் பண்ற நான் ஒரு இப்போ ஜோக்ஸ் அப்பார்ட் நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் செய்யக்கூடிய செயல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்குமா எதிர்ப்பா இருக்குமா? ஏன்னா ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. நான் ஜோக்ஸ் அப்பார்ட் கேட்கிறேன். ஃபோக்கஸ்டா ஒரு போராட்டம், எந்த கட்சி சார்புமன்றி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிஜேபின்றது ஒரு தனி கட்சியாக தனி இயக்கமாக பண்றாங்க. அப்போ ராகுல் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், காங்கிரஸை முன்னிலைப்படுத்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இருக்குல்ல. குறைந்தபட்சம் ஏத்துக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு அதை புரிஞ்சுக்கிறேன். சிஜேபி என்பது அரசியல் ரீதியா முக்கியத்துவம் பெறாமல் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு போராடுகிறது. அந்த இடத்துல அரசியல் ரீதியா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. தாராளமா ஜோக்ஸ் அப்பார்ட் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எப்பன்னா அந்த போராட்டத்தினுடைய வலு குறைந்து விடாத வகையில், அந்த போராட்டத்தினுடைய ஸ்பிரிட் வந்து திசை திருப்பப்பட்டு விடாத நிலையில் தான் அது அமையணும் குறைஞ்சபட்சம். அப்ப அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? அவங்க போராடுற இடத்துக்கு போகணும். நீ யோசிச்சு பாருங்க, அவங்க போராடுற இடத்துக்கு ராகுல் காந்தி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ராகுல் காந்திக்கும் மரியாதை கிடைச்சிருக்கும், அந்த மக்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். தர்மேந்திர பிரதானை வந்து பகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையும் வலுப்பெற்று இருக்கும். இது ஒரு பக்கம் அவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா, காங்கிரஸ் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் ஏன்னா நீங்க திமுக கேட்டீங்க போதுமான அளவு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திமுக தெளிவு களத்திலேயே நிக்கிறோம், போறோம், ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டோம், திரும்பவும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் வாங்க, நேத்துல இருந்து 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இந்த ரூட் மாஃபியா என்ன போடுறானுங்க, நீட் வேண்டாம் என்றவர்கள் போராடவில்லை, நீட் முறைகேடுகளை எதிர்த்து தான் போராடுறாங்க. எப்படி பூன்னு சொல்லலாம், புய்ப்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாங்கிற மாதிரி. நீட்டை தடை செய்ய போராடுறது அப்படின்றது வேற. ஆனால் அதுல வந்து அதுல முறைகேடுகள் நடைபெறாமல் நீட் நடைபெற வேண்டும் அப்படின்றது அந்த போராட்டம் வேற ஒண்ணு. அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? இப்ப என்ன கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க? பேப்பர் லீக். அதுக்கு தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம். யார் தர்மேந்திர பிரதான்? யாரு? இப்ப வாங்க, உங்களுக்கு அதுக்குதான் வந்து அரசியல் அறிவு வேணுங்கிறது. தாவேகா கட்சிக்காரர்களுக்கு அடிப்படை அறிவு கிடையாது. அரசியல்னா என்ன ஆனா ஊனா கூட தெரியாது. ஏதோ ஃப்ளூக்ல வந்து சிஎம் ஆயிட்டா இப்படிதான் வந்து பேச தோணும். இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய கைது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விஜய். திரும்பவும் சொல்லுங்க. இன்னைக்கு திரும்பவும் சொல்லுங்க. இன்னைக்குதான் கைது எப்ப நடந்தது? நேத்து. எங்க இருந்தாரு இவரு? தாமதம் ஏன் வந்து இந்த போராட்டம் அப்படின்றது ஒரு மாதம் பிரதான் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இந்த தாமதத்தை பத்தி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமதத்தை பத்தி, தாமதம் இஸ் ஜோக் சப்ஜெக்ட். நான் இது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது தமிழ்நாட்டுக்கு தேவை. அதான் சொல்றேன், அரசியலில் ஆனாவுனா தெரியாத மடையர்களை ஆளுங்கட்சியாக மாற்றினால் எப்படிப்பட்ட டிசாஸ்டர் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் ஒரு உதாரணம். தர்மேந்திர பிரதான் ஒடிசாக்காரர். அவர் ஒடிசாவில் தேர்தல் வியூக பொறுப்பாளராக, அதாவது மேனிஃபெஸ்டோ கமிட்டி ஹெட், தேர்தல் வியூகம் அல்ல, மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு ஹெட்டா இருக்கும்போதுதான் நரேந்திர மோடி ஒடிசாக்கு செல்கிறார், அமித்ஷா ஒடிசாக்கு செல்கிறார். அப்போதுதான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒடிசாவுடைய சப்ஜெக்டை அவர் எழுதி கொடுக்கிறார். நரேந்திர மோடி மேடையில் பேசுகிறார், தமிழர்கள் ரத்னாபந்தர் சாவியை திருடிச் சென்ற திருடர்கள், பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கஜானாவாக இருக்கக்கூடிய ரத்னாபந்தர், அதனுடைய சாவியை திருட்டு போனவங்க தமிழ்நாட்டு திருடர்கள் என்று பேசி, அதன் மூலமாக இங்க திருடர்கள் சொன்னாங்களா இல்ல அந்த சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாங்களா? திருட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இருக்குன்னா என்ன, பறந்து போயிருச்சுன்னு சொன்னாரா? திருட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்கு திருட்டு போயிட்டாங்கன்னா, திருட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா என்னது? திருடர்கள் தானே. அது எதுக்காகன்னா ஏகே பாண்டியனை டார்கெட் பண்றதுக்கு. பாண்டியனை டார்கெட் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டின் மீது தன்னுடைய இயல்பிலேயே வன்மத்தை வைத்திருக்கக்கூடியவர் தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு ஒரு வலுவான ஒரு ஆதாரம், ஒரு வலுவான ஒரு காரணம் அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சரவையிலேயே நமக்கு கிடைத்திருப்பது என்பது. இதுல நீங்க எதுக்கு டெக்னிக்காலிட்டிக்குள்ள போகணும்? உங்களுக்கு உண்மையிலேயே பாசிச எதிர்ப்பு உண்மைன்னா, தாவேக்காரன் சோத்துல உப்பு போட்டு தின்றது உண்மைன்னா, நீங்க உண்மையிலேயே இந்த தமிழ் மண்ணுக்குத்தான் விசுவாசமானவர்கள் என்று சொன்னால், தாவேக்காரர்கள் ஒருத்தனும் தமிழ் மண்ணுக்குத்தான் விசுவாசமானவன்னா இந்த பாயிண்ட கொண்டு போய் டைவர்ட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா தர்மேந்திர பிரதானுக்கும் தமிழ் மக்களுக்குமே ஒரு விரோதம் இருக்குது. தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்யணும், அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு தாவேக்கா சொன்னா, நாளைக்கு கில்லி சரத்தையும் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கேள்வி கேட்குறீங்களா, பதில் சொல்றீங்களா?
இல்ல அப்படி ஒரு சிக்கல், அரசியல் சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு. ஏன் கில்லி சரத் என்ன பண்ணாரு? அப்படி தமிழர் இனத்தை வந்து எப்படி கேவலப்படுத்தினார்? நான் தமிழ் இனத்தை கேவலப்படுத்தினாருங்க. உங்க கம்பேரிசன் வந்து குற்றம் என்கின்ற அடிப்படையில் ஒன்னா இருக்கலாம். தர்மேந்திர பிரதானோட விஷயம் வந்து அவருடைய அமைச்சர் கில்லி சரத் வந்து பர்சனல் கோளாறு, தனிப்பட்ட வகையில் தகுதியற்றவர் அவர். தர்மேந்திர பிரதான் வந்து தனிப்பட்ட விஷயம் அல்ல, சித்தாந்த ரீதியாகவும் இந்த இனத்துக்கு எதிரி, தமிழ் மண்ணுக்கு எதிரி, தான் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு லாயக்கற்றவர், இது போன்ற காரணங்கள். நீங்க அது சரத்துக்கு வர பொருந்த வேண்டிய அவசியம் அது இனிமே தான் தெரியும். சரத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு அந்த அமைச்சரைக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இல்லை. இந்த உங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் பதில் சொல்லுங்கன்னா நேரம் திருச்சி ஓடினார் ஒரு வாட்டி பத்திரிகையாளர் வந்தா. ஏன் சம்பந்தமா சரத்தை கூட்டு வரீங்க விடுங்க, இப்ப வருவோம். அப்ப ஒரு தாவேக்காரனும் இந்த தமிழ் மண்ணில் உப்பு போட்டு தான் திங்கிறான். இவர்களுக்கு ஒரு தாவேக்காரனுக்கும் தமிழ் உணர்வு இருப்பது உண்மை என்று சொன்னால், தர்மேந்திர பிரதானை மையப்படுத்தி நடக்கக்கூடிய, அவரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மையப்படுத்தி நடக்கக்கூடிய, அதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு காரணத்தை முன்வைத்து நடத்தக்கூடிய சிஜேபி ப்ராட்டஸ்டை சப்போர்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டு அடிச்சு துரத்தக்கூடாது. ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? இப்ப சாலையில உட்காரக்கூடாது, முறைப்படி அவங்க வந்து அனுமதி பெற்று பொது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டம் பண்ண நாங்க அனுமதி கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் கைது செய்யக்கூடிய அந்த வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி என்ன ஒரு பெருங்கூட்டம் இறங்கிருச்சா? ஒரு அதுக்குள்ளே நினைச்சா நாங்கெல்லாம் போராட்ட களம் பார்க்கல, போராட்ட களத்துக்காக கைதாகி சிறை போயிருங்க. என்ன ராஜ்மோகன் மாதிரி யூடியூப் சேனல் நடத்தி அரசியலுக்கு வந்தோமா நாங்கெல்லாம்? ராஜ்மோகன் எத்தனை வாட்டி ஜெயில் பார்த்துருப்பாரு, வந்துட்டார், பெரிய ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, உடனே ஒரு எல்லா விளக்கமும் தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு டெபுட்டி கமிஷனரை எதிர்த்து போராடி அதற்காக சிறைப்படுத்தப்பட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கணும். அங்க என்ன அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு அப்படி நீங்க ஒரு வன்முறையை கையாளுவதற்கு? பாஜகவுடைய கைக்கூலி நீங்கள். பாஜக இந்த மாணவர்களை பார்த்து எந்த வகையில் பயப்படுகிறதோ அதே போன்றது ஒரு கோபத்தை இந்த மக்கள் மீது காட்டுங்கள் என்று மேலிடத்தில் உத்தரவு பெற்று இந்த மாணவர்களின் மீதும் இந்த இளைஞர்கள் மீதும் நீங்கள் காட்டிய வெறுப்புணர்ச்சி அது வந்து இந்த மாதிரி மேம்பூச்செல்லாம் பூசக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது. உங்க உண்மையிலேயே அந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்து நம்மளும் எதை எதிர்க்கிறோமோ அதை தான் இந்த பிள்ளைங்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே உங்க மனசுல அந்த உணர்வு இருந்துருந்துச்சுன்னா காட் பண்ணியிருப்பீங்க, அவங்களை சுற்றி வளைச்சு பொறுமையா வண்டியில ஏற்றிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யூஆர் மேக்கிங் லெசன் அவுட் ஆஃப் திம். நீங்க பிறருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், யாரும் இந்த மாதிரி வந்துடக்கூடாது, அதெல்லாம் இல்ல. அற்பத்தனமான கேவல புத்தி. நாளை கழிச்சு விஜயோடைய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய லைம் லைட்டை இந்த போராட்டம் திருடிவிட போகிறது என்று என்று பயப்படுவதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸினுடைய உச்ச கேவலம். இதெல்லாம் சச் அன் இன்செக்யூர் சீஃப் மினிஸ்டர். வேற என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20-30 பேர் 40 பேர் 50 பேர் கூடுறான், அட 100 பேர் வச்சுக்கீங்க, 200 பேர் வச்சுக்கீங்க, நம்மகிட்ட ஸ்ட்ரென்த்தா இல்ல. டெய்லி விஜய் வந்து யார் விமர்சனம் பண்றான்னு பைனாகுலர் வச்சு பார்த்து இன்னைக்கு அசிங்கப்பட்டீங்களே கோர்ட்ல. இன்னைக்கு அசிங்கப்பட்டாங்க கோர்ட்ல, பிஜே கோர்ட்ல சென்னையில. செக்ஷன் எப்படியா வரும்னு கேட்கிறாரு ஜட்ஜு. இந்த செக்ஷன் எப்படி வரும்? 192 எப்படி வரும்? 353 எப்படி வரும்? என்னையா ரைட்டிங் பண்ணாவ? யார் அந்த சூர்யா வினோத்குமார். ஒண்ணுமே இல்லைங்க அந்த மேட்டர்ல. கம் டு தி பாயிண்ட், டைவர்ட் ஆயிடக்கூடாது. இப்போ இதற்கு கவனம் செலுத்தக்கூடிய போலீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை போட்டு அவங்களை அப்படியே கவர் பண்ணி வண்டியில ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு போ, அவர்களை தள்ளுமுள்ளு செய்யறது, அவங்களை சட்டையை பிடிச்சி இழுக்கிறது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லயே இந்த மாணவர் அமைப்புகள்ல கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் இருந்தான், ஒரு 4-5 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நானும். இன்னைக்கு அவன் எதிர்த்தான். இது யாருடைய செயல்? எஸ்எஃப்ஐல இருந்தோம், டைஃபில இருந்தோம், இது யாருடைய செயல்? இதைத்தானே நாங்க அப்பத்தந்து சொல்றோம். நீ ஒரு கோர் வேல்யூ எடுத்துட்டு போராடி பாரு, அவன் யாருன்னு முகத்திரையை காட்டுவான். நீ ஒரு கொள்கை சப்ஜெக்ட வந்து அழுத்தமா அவன்கிட்ட அழுத்திப்பாரு, அவன் யாருன்னு அவனுடைய முகத்திரை தெரியும், அவன் யாருன்னு காட்டுவான், கண்டிப்பா காட்டுவான். அதை நீங்க வந்து ஒருத்தனை முதல்வர் அரியாசனத்தில் அமர வைத்து விட்டுத்தான் உணர்வீர்களா? அதுக்கு முன்னாலே உணர்ங்க நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். இது சரி வராது, இப்படி ஒருத்தர் ஆதரிக்க கூடாது. பதவி ஏற்பதற்கு முன்பாகவே பதவியின் மீது இவ்வளவு வெறியும் மோகமும் கொண்ட ஒருவர் பதவியை ஏற்றுவிட்டால் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார், எத்தனை ஜனநாயக படுகொலையும் செய்வார். இதை ஆரம்பத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாஜக அந்த சிஜேபியையும் சிஜேபியினுடைய போராட்டத்தையும் அந்த போராட்டத்தினுடைய கருவையும் எந்த கோணத்தில் பார்க்கிறதோ அதே கோணத்தில் தான் தாவேகாவும் பார்க்கிறது. இல்ல முதல் நாள் அவங்க போட ட்வீட்ல வந்து அப்படி இருந்தது. குறிப்பாக வந்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட மோதல் தவிர்த்திருக்க வேண்டியது. தவிர்த்திருக்க வேண்டியது என்னது இது?
தள்ளுமுள்ள தவிர்த்திருக்க வேண்டியதுங்கிற ஆனா மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கத்தக்கது, ஒன்றிய அரசு செய்தது தூங்கிட்டு இருந்தாரா கண்டிக்கத்தக்கது. 3 நாளா தூங்கிட்டு இருந்தாரா? அடிபட்டவனுக்கே ரத்தம் காஞ்சி தையல் போட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான் போல இருக்குது. இந்த தாமதம் ஏன்னு உங்களுக்கு தெரியுதா? அதை புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க அதுக்குள்ள இருக்கிற நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு முதலமைச்சர் உடனடியாக ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா இட் சேஸ் தட் ஹி இஸ் வித் தெம். என்ன ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறது என்னும் போது போராட்ட களத்தில் உத்வேகத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா இன்னும் வீரியமாவான். அப்ப நீங்க உடனே தெரிவிக்க கூடாது. அரசியலுக்கு கட்டாயங்கள் இருக்குது. இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. பாஜக எதிர்ப்பை காட்டினாத்தான், நடிச்சாத்தான் ஓட்டு விழுவும் தமிழ்நாட்டில் தெரியும் விஜய்க்கு. நான் பாஜக ஆளு தான் இருந்தாலும் நடிச்சாதானே ஓட்டு விழுவும் என்பது விஜய்க்கு தெரியும். அப்ப பாஜக ஹைகமாண்ட்ல கேட்கணும், எப்ப சொல்றது, உடனே சொல்றதா, எப்படி சொல்றது? என்ன இல்லைங்க ஐயா, நான் எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கு எனக்கு, என்ன ஒரு நாள் கழிச்சு சொல்லிக்க. வேற என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இவ்வளவு தாமதம்? யதார்த்தமான காரணம் என்னன்னா, நீங்க உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணீங்கன்னா, சார் நீங்க அடிபட்டு ஓடி வரீங்க, ரத்த சொட்ட வரீங்க, அதுக்கு ஒரு வியாக்கணம் கொடுப்பாங்கல்ல. இப்ப வந்து நாங்க வந்து உடனேயெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. சொல்லணும் விஷயம் அவசியம் இருக்கு. அப்படி கிடையாது. நடந்தது என்ன? போலீஸ் தடியடி சார். ரெண்டுமே நீங்க கண்டிச்சிடலாம் சார். இப்போ மாணவர்கள் வந்து போலீஸ் அடிச்சாங்க, பத்திரிகையாளர் அடிச்சாங்க, அதையும் ஏற்க முடியாது. சொல்லு, வாயில என்ன கொள்கட்டையா இருக்கு, அதையும் சொல்லு, தப்பு இல்ல. அந்த விஷுவல்ஸே எடுத்து போட்டு சொல்லு, இதுவும் தப்பு. ஒரு போராட்ட காலத்துல வந்து நாம வந்து எவ்வளவு கண்ணியமா நடக்கிறோம் அதான் முறை. இதை வந்து சிஜேபி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாங்க சொல்லிட்டு போலாமே. இது என்ன செய்யும்னா அவருடைய மாரல பூஸ்ட் அப் பண்ணுங்கிறதுனால உடனே சொல்றது கிடையாது. அப்ப இந்த போராட்டத்தை நீ உளமார்ந்து ஆதரிக்கவில்லை, அரசியல் ரீதியாக வேற வழி இல்லாமல் கண்டிக்கிறாய். அதுதான் 2 நாள் கழிச்சு கண்டிக்கிறது. ராகுல் காந்தி பண்றது பாஜக உடனே ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி நேஷனல் லெவல்ல ஒரு எம்பி ஒரு கட்சி புதுசா வருது. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு கட்சி புதுசா வருது, இவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு. ஏற்கனவே வெறும் 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 சொற்ப 5 எம்எல்ஏ வச்சிருக்கவனுக்கு 2 அமைச்சரவை கொடுத்துட்டு தான் கட்சியில ராஜ்யசபா உறுப்பினர் எவனையுமே வேணான்னு சொல்ற அளவுக்கு தியாகியா நீ விஜய்? கேட்கறேன். இல்ல உங்க கட்சியில எவனுக்குமே டெல்லிக்கு எம்பி ஆகணும் ஆசை இல்லையா? இப்ப ராஜ்யசபாக்கு அனுப்புனா கோர் இஷ்யூஸ்ல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேச வேண்டியது வரும். ஏதாவது ஒரு கருத்தை இளவு சொல்லிதான் தொலையணும்ன்ற மாதிரி வரும். பயம் விஜய்க்கு. எவனையாவது அனுப்பிவிட்டு எதையாவது உளறிட்டான்னா அந்த பதட்டத்தை வந்து தாமதமாவது அவர் வந்து பாஜகவை கண்டிக்கிறாருல்ல. உங்களுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன்னு. ஆரண கஞ்சி பழைய கஞ்சி, பழைய கஞ்சி. எதிர்கட்சி தலைவர் கண்டிச்சார், உடனே சிஜேபி வந்து நன்றி சொல்லுச்சு. உடனே களம் சூடா இருந்தது அந்த நேரத்துல. இப்ப உங்களுடைய கன்னடத்தை வச்சுக்கிட்டு இனி அவன் நன்றியே சொன்னாலும் சப்ஜெக்ட் வேற மாதிரி மாறி போச்சு. இப்ப அவன் வேற களத்தை எடுத்துட்டான். இல்ல அதுலயே டீப் ஸ்டேட் இறங்கிருச்சு அப்படிங்கிறான் இப்ப அர்ணப் கோஸ்வாமி. இப்ப வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஜமாத்தே இஸ்லாமி வந்து இந்த இடத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு ஃபேக்கான லெட்டரை காட்டி 18 நிமிஷம் பேசுறான். அது மேல ஒரு பாய் ஒருத்தர் வந்து வண்டி போலீஸ் வண்டியை திறந்து அதை ஏதோ ஒன்று கொட்டுறாரு, இப்படி ஒரு ஃபேக் வீடியோ எடுக்கிறான். இங்க பாருங்க பத்திரிகையாளர் அடிக்கிறான். அவன் வேற ஒரு கோண துணைக்கு மாத்திட்டான். உன் ஆதரவும் உன்னுடைய கண்டனமும், ஆளுங்கட்சியின் மீது உன்னுடைய கண்டனமும் மாணவர்களின் போராட்டத்துக்கான ஆதரவும் களத்தில் சுட சுட தேவைப்படும். அதான் அவருடைய உத்வேகத்துல வைக்கும். இல்ல இன்னைக்கு டிபேட்ல வந்து விஜய் சொன்னதுல அந்த ட்வீட்லயே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒன்னு என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து அரசியலுக்காக நீட் ஒழிப்பை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த கார்னர் பண்றாருல. அவங்க வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷன்ல பேசினாரா, என் தங்கச்சி செத்த மாதிரி நானும் கவலைப்பட்டேன், உங்களை மாதிரி கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், இதுக்கு வந்து முடிவு எடுப்பேன் அப்படின்னு அவர் பேசினார்ல. அது மேடை, அது அவங்க வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷனா? அரசியல் மேடை தானே. அப்புறம் என்னது இது? சரி, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அரசியலுக்காக பயன்படுத்த மாட்டேன் நீட்டுன்னா பயன்படுத்தாதீங்க. என்ன செய்ய போறீங்க நீட்டுக்காக? நீங்க என்ன செய்வீங்க? இல்ல சட்டப்படி நாங்க என்ன பண்ணுவீங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரோம். எப்படி கொண்டு வருவீங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில எப்படி கொண்டு வருவீங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாத்துவீங்க, எப்படி மாத்துவீங்க? அது எப்படி எனக்கு சொல்லுங்க. சட்ட போராட்டம் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க, எப்படி பண்ணுவீங்க? சொல்றாரு அப்படி சொல்றாரு, எப்படி ப்ரொசீஜர் என்ன? அதான் ஏற்கனவே திமுக பண்ணி முடிச்சிருச்சு எல்லாத்தையுமே. அங்க ஒரு இடத்துல டெட்லாக் ஆகி நிக்குது. அதுக்கு ஒரே வழி, தலைவர் சொல்லிட்டாரு. அதுதான். அதைத்தான் நீங்க நாடகம் ஆடினார்கள், நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னார்கள். ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு உன்ன மாதிரி கை கட்டிட்டு நின்ட்டாங்களா? என் தங்கச்சி சேர்த்த மாதிரி நினைச்சேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்களா?
என்னென்னலாம் பண்ணாங்க. A.K. ராஜன் கமிட்டியை, இந்தியாவிலே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டியுடைய ஃபைண்டிங் படி நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் அதுக்கான இதை பாஸ் பண்ணி அதை ஜனாதிபதி ஒப்புதல் தரலன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் எடுத்து சென்று கொண்ட ஒரே கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம். அதை அரசியல் ரீதியாக நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை டைம் அண்ட் அகைன் உறுதியாக பேசிய ஒரே கட்சி இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அந்த எதிர்ப்பு வருகிறது என்ற போது அதை அரசியல் ரீதியான எதிர்ப்பாக ஒன்று திரட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே. அதுக்கப்புறம் தான் நீட் லீக், மிஸ்மேனேஜ்மெண்ட் அதெல்லாக்காக பீகார்ல அங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப கூட நீங்க அவங்க தாவக காரணங்களே சொல்ற மாதிரி முழுசா நீட்டை ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை, முறைகேடுகள். நீட்டே முறைகேடுன்னு சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி என்ன செய்ய போற சொல்லு கமான். அப்ப அந்த இடத்துல நீ ஏன் வாயத்தோட சொல்ல மாட்டே தெரியுமா? அந்த இடத்துடைய டெட்லாக் தான் ஏற்கனவே திமுக உங்களுக்கு முன்னாலே உங்க அப்பனுக்கு அப்ப நாங்கன்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் லாஸ்ட் டெட்லாக்ல நிக்குது. அது ஒரே வாய்ப்பு பாஜக ஒன்றிய அரசு அகற்றப்பட்டால்தான் இப்ப அதுக்கான முழு தீர்வை செய்ய முடியும். ஒண்ணு. அப்படி இல்லைன்னா வரேன் இப்போ அப்படி இல்லைன்னா மக்கள் போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்தின் ஒரு முதல் படியையே நீ கேவலப்படுத்தி எழுதிட்டு இருக்க ரூட் மாஃபியா. நாங்க அப்படி சொல்லல. தர்மேந்திர பிரதானை நீக்கினாலே, அவர் ராஜினாமா பண்ணாலே நீட் பலகீனப்பட்டு போகும். நீட்டில் முறைகேடு இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு ஏற்றதாக ஆகும். இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட் உனக்கு புரியலையா? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டாலே நீட்டினுடைய ஆக்கப்பூர்வ பயணத்தில் இருந்து ஒரு 100 அடி பின்னால வந்துடும். அப்ப நீட் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும். அப்ப இந்த போராட்டம் ஒரு கால் தர்மேந்திர பிரதான் நீக்கப்பட்டு விட்டால், இல்ல எங்களுடைய போராட்டம் இன்னும் தொடரும், நீட் முழுமையாக ஒழிக்கப்படும் வரை தொடரும் என்று எக்ஸ்டன் கூட பண்ணலாம் அவர்கள் அந்த போராட்டத்தை. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம ரொம்ப காலம்லாம் நடிக்க முடியாது இந்தியாவில். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் நடிக்கலாம் முடியாது. பாஜக எதிர்க்கிற மாதிரி, நான் தொடர மாதிரி தொட்டுக்கிறேன், உட்கார மாதிரி உட்காந்துக்கிறேன். நம்மள கேள்வி கேட்கறானுங்க, அதுல பாஜக பேர் இருக்கா, அதுல ஒன்றிய பேர் இருக்கா? நீ இன்னும் கண்டிக்கவே இல்லடா. உன் கண்டனத்தெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்குது உன் கண்டனம். எல்லாத்துக்கும் மேலாக இல்ல காவல்துறை கைது செய்யுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கண்டிச்சிருக்காருல்ல, காவல்துறையுடைய அடக்குமுறையை கண்டிச்சிருக்காரு டெல்லியில் நடந்தது. அப்ப அவருக்கா அதாவது ஒரு தலைநகரில் ஓடிட்டு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு தலைநகரில் நியாயமா நீங்க உங்க மாவட்ட செயலாளர்களை அனுப்பி அந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய ஆதரவும் இருக்கிறது, இவர் வர வேணாம், இட்ஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். உங்க மாவட்ட செயலாளர்களை, அமைச்சர்களை அனுப்பி தமிழ்நாடு அரசுடைய ஏன் அறிவுக்கு மட்டும்தான் ஆதவர்ஜன் இறங்கி வருவாரா? நீங்க செட்டிங் பண்ண அறிவுக்கு மட்டும்தான் ஆதவர்ஜன் இறங்கி வருவாரா? போராடுற இடத்துக்கு போக மாட்டாரா? நீங்க போகலாம் கூட, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க முதலமைச்சர் அவர் பார்க்க முடியல. அதான் சொல்றேன். அதான் ஆதவர்ஜன் அதான் கேக்குறேன். ஏன் முதலமைச்சர் பார்த்தாரு அறிவு? பார்க்கல. யார் அப்ப வெளியே வந்து விட்டுட்டு போனாரு? அவர் யாரு? ஆதவர்ஜனா தான் வந்து விட்டுட்டு போனாரு. அவரை தான் சொல்றேன். அவரை தான் சொல்றேன். பார்த்தாரு முதலமைச்சரை. என்ன இப்ப இவர் வர வேணாம், புரியுது. ஒரு ராஜ்மோகன் அனுப்புங்க மாணவர்கள் கிட்ட. நான் கேட்கறது தப்பா சொல்லுங்க, ரொம்ப சிம்பிள். இது கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. போய் புரியுது உங்க போராட்டம், நாங்களும் உங்க கூட தான் நிக்கிறோம், சொல்ல முடியாதா? எது உங்களை தடுக்குது? நாங்களும் உங்க கூட தான் நிக்கிறோம் இந்த போராட்டத்தில். நீட்டை ஒழிக்கணுங்கிறது எங்க தலைவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அனிதா செத்தப்ப சொந்த தங்கச்சி செத்தப்ப வந்த வேதனை எங்க தலைவர் பட்டாரு. நாங்க திமுக மாதிரி நடிக்கலாம் மாட்டோம், உங்களோட இருக்கிறோம். இந்த அமைதி வழி போராட்டம் தொடரட்டும், தாவேக்காவும் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சிஜேபிக்கு ஒரு முழு ஆதரவு கொடுப்போம். நம்ம ஒரு ஆளுங்கட்சி இங்க நிக்கிறோம், ஆளுங்கட்சி உங்களுக்கு துணையா நிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போராடுற உங்களுடைய தோழர்களுக்கு இன்னும் உத்வேகமா இருக்கும். நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து நின்று இதை எதிர்ப்போம். அதனால நீங்க எந்த கட்டத்திலையும் வன்முறையோ நீங்க விரக்திக்கோ ஆக வேண்டியதில்லை. ஆளுகின்ற தாவேக்கா அரசு உங்களுக்கு முழுமையாக உறுதுணையா நிற்கும். சொல்லாம இல்லையா? சொல்ல முடியுமா முடியாதா? பால நிலம் எங்க இருக்குது? கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்குள்ள இருக்குது. கம்யூனிஸ்ட் யார் கூட்டணியில் இருக்கிறா? தாவேக்கா. போலாமா இல்லையா? அமைச்சர்கள் அங்க போயிட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லு. சந்தி சிரிச்சிட உன்னால முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச். சொல்லு, போ பார்ப்போம். போய் சொல்லு, நாங்க உங்க போராட்டத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். மக்கள் ரோட்ல போராடக்கூடாது, அனுமதி வாங்கி பண்ணணும். ராஜ்மோகன் கரெக்ட் தான், புரியுது. இப்போ உங்க கம்யூனிஸ்ட், உங்க தோழமை கட்சி, இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட், வெளியிருந்த ஆதரவு தரக்கூடிய ஆதரவு கட்சி கம்யூனிஸ்ட், அவங்க ஆபீஸுக்குள்ளதான் இப்போ மாணவர்கள் உட்காந்து போராட முடியும். போ, அங்க போ. அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லாத இடம் அது. என்ன கட்சி ஆபீஸ்க்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. இல்ல ஜனநாயகனுக்காகத்தான் போராட விடாம கைது பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏன் ட்வீட் போட்டிருக்காருல்ல? போதுமா? நான் கேட்கறது என்ன, இது ஜனநாயகனுக்காக இல்ல அப்படின்னா சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். இது ஜனநாயகனுக்காக இல்ல அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தன் தங்கை
சொந்த தங்கை இறந்தபோது வேதனைப்பட்ட அளவுக்கு அனிதாவுடைய மரணத்துக்கு வேதனைப்பட்டார் என்று விஜய் சொன்னது உண்மை என்று சொன்னால் இப்ப அந்த பால நிலையத்துக்கு போய் ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்க அமைச்சர்கள். தப்பு இல்லைல்ல, ஜனநாயக பூர்வமா தானே உள்ளதானே நடக்குது, அங்க போய் ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. வெட்கக்கேடு. லைம்லைட் திருடு போயிருங்கிறதுக்காக எல்லாம் ஒரு ஜனநாயக போராட்டத்தை இத்தனை பேருடைய உயிர் பலி சும்மா விடுமா விஜய? நீங்க அந்த பொறுப்புல அவர் தான் இருக்கார். நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று திமுக போராடியது, நீட் ரகசியம் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னது, அந்த ரகசியம் வேலைக்காகவில்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கொண்டார். ஆமா சொன்னோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நினைச்சோம், எங்க கூட்டணியில வந்தா நாங்க நிச்சயமா அதை நிறைவேற்றி இருப்போம் என்று ஓப்பனாக சட்டமன்றத்தில் சொன்னார். அது ஒன்றிய அரசுக்கு வரலங்கிறதுக்காக அதோட நிக்கல. இந்தியா தமிழ்நாடு முழுக்க கையெழுத்து இயக்கத்தை நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஏகராஜன் கமிட்டியை அமைத்து அது எப்படி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் நீட் பாகுபாடு பார்க்கிறது, இங்கிலீஷ் மீடியம் மக்கள் தான் படிக்க முடிகிறது, எப்படி ஏழை மாணவர்களும் பணக்கார மாணவர்களும் பாகுபாடு பார்க்கிறது, பணக்கார மாணவர்கள் தான் அதில் படிக்க முடிகிறது, எப்படி அர்பனுக்கும் ரூரலுக்கும் நீட் பாகுபாடு பார்க்கிறது, அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் பாஸ் செய்ய முடியுது என்கின்ற விகிதாச்சாரங்களை எல்லாம் தெளிவாக ஏகராஜன் கமிட்டி எடுத்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தை நிறைவேற்றி அதை ஒரு சட்டமாக்கி நீட்டை ஏற்க முடியாது அப்படின்னு போட்டு அதையெல்லாம் அனுப்பி சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்படி நீட்டுக்கு எதிராக போராட்ட களங்களை அமைத்து போராடி கவர்னருக்கு எதிராக பிரச்சனைகளை செய்து இவ்வளவையும் செய்தது ஒன்றிய அரசு காரணம் காட்டிட்டு நிக்கல. இவ்வளவையும் செய்தது திமுக. எங்க அந்த ரகசியம்? உதயநிதி அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரேன்னு இப்ப உன் அமைச்சர்கள் 4 பேர் அனுப்பேன், இப்ப போராடிட்டு இருக்காங்களா அந்த மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக, தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக, அப்பதான் அந்த சப்ஜெக்ட் கொண்டு வரானுங்க. அந்த போராட்டம் வேற மாதிரி இருக்குது. அப்பதான் நான் இதை சொல்றேன், தர்மேந்திர பிரதான் யாரு? தமிழினத்துக்கு எதிரானவர், தமிழர்களை இழிவுபடுத்தியவர். இன்னைக்கு அந்த நீட்டு காரணம் காட்டி தர்மேந்திர பிரதானுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உண்மையிலேயே தமிழ் மண்ணில் உப்பு போட்டு சாப்பிடுற தமிழனாக தாவேக்காரன் இருந்தா அதை ஏத்துக்குவான். நீ இப்படி வந்தாலும் சரிதான், அப்படி வந்தாலும் சரிதான். இன்னொன்னு, தர்மேந்திர பிரதான், இது ஒரு லாஜிக். தர்மேந்திர பிரதான் இந்த நீட்டுக்காக ராஜினாமா செய்யப்படுவாரே, ஆனால் அப்ப அதுல குளறுபடி இருக்கிறது என்பதை குறைந்தபட்சம் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அப்படி ஏத்துக்கிட்டாலே நீட்டை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய பயணத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படி அது. அதை எப்படி நீங்க வேறுபடுத்தி பார்த்து அதில் கொச்சைப்படுத்த முடியும்? அப்ப இவர்களுக்கு 2 இஷ்யூ. பாஜக இவர்களை அனுமதிக்கல, அவங்க முதலாளி அனுமதி கொடுக்கல. சோ முதல் போட்ட அமைச்சரும் அதை ஏத்துக்கல. 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய லைம்லைட் அதுதான் பொறுமையா கசிய விடுறாப்புல தலைவன். அதே மாதிரி பாருங்க, இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்குது, உடனே விஜய் கண்டனம் அப்படின்னா ஜனநாயக சப்ஜெக்ட்லாம் உட்காந்துரும். அந்த நேரத்தில் சுட சுட எதிர்கட்சி தலைவர் கொடுக்குற கண்டனத்தை விட ஓப்பனா சொல்றேன், முதலமைச்சர் கொடுக்குற கண்டனம் தான் பெருசா வரும் இல்லையா? ஏன்னா he is the head of the state. அப்ப கொடுத்திருந்தா திரும்ப என்னடா இது நம்ம படத்துக்கு எதிரான லைம்லைட்டை நம்மளை வச்சே ஒழிக்க வைக்கிறானுங்களே என்கின்ற கவலை விஜய்க்கு. எனவே தமிழுக்கும், தமிழ் உணர்வுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ் நாட்டுக்கும் எதிரான கட்சி தாவேகா. இவர்கள் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கு இன்னும் 6 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞரை நீங்கள் தலைவர் சொல்வதை முன்மொழிந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.